நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருக்கிறவங்க. நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கங்கிறத நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, எல்லாம் சரியா வந்துகிட்டு இருக்கு, நல்லபடியா இல்லைங்க. ஜனநாயகத்துல யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அது வரவேற்கத்தக்க ஒன்று. நான் தான் சொல்லியிருக்கிறேன், எல்லாருமே எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களாதான் நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அதான் நினைக்கிறேன், நாளைக்கும் அதுதான் நினைக்கிறேன். நீங்க கட்சிகள் அதிமுகவோட பிளவுபட்ட அதிமுக. ஆமா, கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கணும்ல. இல்ல பாருங்க பாருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அத. புரட்சித் தலைவர் வந்துட்டு மக்கள் மனசுல எல்லாத்தையும் நீங்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, திமுகவுடைய எம்பி ஆராசா வந்து புரட்சித் தலைவர் அவமானப்படுத்தி. ஆமா, அதாவது அவருக்கு மத்திய அமைச்சரா வேற இருந்திருக்காரு, திமுக சேர்ந்த ஒருத்தர். புரட்சி தலைவரை பத்தி பேசியிருக்காரு, தவறா பேசியிருக்காரு. அவருக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன், ஏன்னா அவர் திமுகல இருக்காரு, அதனால நான் சொல்லி ஆகணும். புரட்சி தலைவர் வந்து சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போது அவரிடம் வந்து திரு முரசொலி மாறன் அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? அதாவது நாங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், அதனால எங்களுடைய மேகலா பிக்சர்ஸ், அது திமுக குடும்பத்தை சேர்ந்த நிறுவனம், சினிமா படம் தயாரிக்கும் நிறுவனம், அந்த நிறுவனத்துல எங்களுக்காக ஒரு படம் நீங்க சம்பளம் வாங்காம நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர்கிட்ட கேக்குறாங்க அன்றைய காலகட்டத்துல. அப்பொழுது புரட்சி தலைவர் என்ன பண்றாரு, நான் ஃப்ரீயா உங்களுக்காக உங்க நிறுவனத்துக்கு நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு கொடுத்தாரு மேகலா பிக்சர்ஸ்க்காக. அது யாருக்காக? கருணாநிதி குடும்பத்திற்காக. அதுல அப்ப கூட நடிச்சது யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தலைவர் கேக்குறாரு அம்மாட்ட, இந்த மாதிரி திரு கருணாநிதி வீட்டுல கேக்குறாங்க, ஒரு படம் நான் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், கதாநாயகியா உங்களை தேர்வு செஞ்சிருக்கு, நீங்களும் அவங்களுக்காக ஃப்ரீயா நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு புரட்சி தலைவர் கேக்குறாரு. அவங்க அன்னைய காலகட்டத்துல அரசியல்ல பின்னால அம்மா வருவோம்னு நினைக்கல, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அந்த சமயத்துல நீங்க சொல்லிட்டீங்க நானும் ஃப்ரீயா நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எங்கள் தங்கம் படத்துல 2 பேருமே சம்பளம் வாங்காம நடித்து கொடுத்த படம். அந்த படம் 100வது நாள் வெற்றி விழா கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்போ திரு முரசொலி மாறன் அவர்கள் பேசும்போது மேடையில ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க வந்து சம்பளம் வாங்காம எங்களுக்காக நடிச்சு கொடுத்தீங்க, அமோகமா இந்த படம் வெற்றியாக சூடியிருக்கு, இதனால நாங்க வந்து வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டோம், பத்தாயிரத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் கூடவே சொல்றாரு, கோபாலபுரம் வீடும் அடமானத்துல இருந்தது, அதுவும் இந்த படத்துல வந்த பணத்தினால நாங்க மீட்டு எடுத்துட்டோம், அதுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேடையிலேயே சொல்லியிருக்காரு. அதை இந்த முன்னாள் அமைச்சர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், வரலாறெல்லாம் புரிஞ்சுக்காமவே மந்திரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, திரு கருணாநிதி அவர்கள் அதே கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்றாரு, புரட்சி தலைவரை வந்து வானலாக புகழ்றாரு, அவருடைய கை கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்றாரு. அந்த புரட்சி தலைவரை பார்த்து
இந்த திமுக காரவங்க பேசுறதுக்கு எந்த அருகதையும் யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்துல இந்த பேசிய அமைச்சருக்கு வயது 6லேருந்து 7 வயசு இருக்கும். சரி, ஒரு கட்சியில வந்து சேர்ந்ததுக்கு பிறகு கட்சியோடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும்ல. அதை பேசல. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். வரக்கூடிய தேர்தலுக்கு என்ன வியூகம் வகுத்து இருக்கிறீங்க? ஏன்னாக்கா பல கட்சிகள் வந்து முன்னிலையில இருக்கு, பல்வேறு யோகங்களோட செயல்பட்டு வருது. நீங்க இப்போ உங்க இணைக்கிறேன்னு சொல்லிதான் செயல்பட்டு இருக்கீங்க. இணைச்ச பாடம் இன்னும் முடிவான மாதிரி தெரியல. தேர்தல் எப்படி சந்திக்க போறீங்க நீங்க? சந்திக்கிறதா நீங்க இன்னும் ஒரு 2 மாசத்துல பாக்க தானே போறீங்க. அதாவது அம்மா தான் அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து எங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது ஏன்னா எதிர்கட்சி மட்டும் இல்ல, எதிரி கட்சியும் கூட. எது? திமுக தலைவர் மறைஞ்சப்ப இதே மாதிரிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க இன்றைய சூழ்நிலைய வச்சு பேசுறீங்க. இதுவும் மாறும். மிகப்பெரிய காலதாமதம் ஏற்படுற மாதிரி தெரியும். இது கட்சி இணைப்பதற்கான அந்த உங்களுக்கு தெரியுதுங்க. நீங்க சொல்றீங்க, அது உங்க வழியில நீங்க யோசிக்கிற வழியில நீங்க சொல்றீங்க. அதனால பொறுத்திருங்க பாருங்கன்னு சொல்றேன். திமுக வந்து ரொம்ப விரைவா வந்து அவங்களுடைய தொகுதிகளை பிரிக்கிறது, கூட்டணி கட்சிகளோட பேசுறதுன்னு இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து வெற்றி முகம் இருக்கா? அதாவது அது வந்து பொதுமக்களுடைய கையில இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க கேள்வி கேட்பீங்களான்னு பாக்குறேன். நீங்க திருப்பி 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 யார கேக்குறீங்க? எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய டிவி எல்லாம் பொதுமக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க பொதுமக்கள் பிரச்சனைய யாராவது பேசுவீங்களான்னு பாக்குறேன். யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. புரியுதா? அதனால மடியிலையும் கனம் இல்லை. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு முதலமைச்சர் இந்தியாலே இல்லை, ஸ்பெயின் போயிருக்காரு. போகட்டும், அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அவங்க போறாங்க, அது வேற. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நாங்க வந்து முதலீடை ஈர்க்க போனோம்னு சொல்லுவாங்க. அது சொல்லட்டும். முதலீடை ஈர்க்க போறதுக்கு சொல்றாங்க, ஈர்த்து கொண்டு வந்து நாங்க வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்றாங்க. நான் அவங்க கிட்ட என்ன கேக்குறேன்னா, சமீபத்துல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இப்ப தேர்வாணையத்துல தேர்வு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் 50,000க்கு மேல இருக்கு வேகன்சி. 2300 மட்டுமே தான் இப்போ அறிவிப்பு வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அரசாங்கத்துல உள்ள பதவியே நிரப்ப முடியல உங்களால. நீங்க வந்து உங்க கையில இருக்குது, அதை உங்களால செய்ய முடியல. நாங்க ஒவ்வொரு மேடை பேச்சப்போ பேச வேண்டியது 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். இதெல்லாம் வேண்டாம். உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, முதல்ல அரசாங்கத்துல எடுக்க வேண்டிய பதவிகளை எடுக்கிறீங்களா? அதை முதல்ல செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஒண்ணு. அடுத்தது, இப்ப போய் 1 வாரம் ஆச்சு. போகட்டும், நான் திரும்பியும் சொல்றேன், வேண்டான்னு சொல்லல. ஆனால் போகும்போது ஒரு முறை இருக்கு. அவருடைய துறை என்ன? காவல்துறை அவர் கையில இருக்கு. அந்த காவல்துறைய ஒரு மூத்த அமைச்சரை கவனிக்க சொல்லிட்டு போயிருக்கணும். அதுதான் வந்து இயல்பு, யதார்த்தம், உண்மையும் கூட. நீங்க பாட்டு நீங்க போயிட்டீங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது. யார் அதுக்கு முடிவு கட்டுறது? யார் முடிவு செய்யறது? நேரடி பார்வை வேணும் இல்லையா? காவல்துறையில ஒரு விசாரணைனா கூட நேர்ல போய் பார்த்து அங்க என்ன நடந்ததுன்னு தான் காவல்துறை பார்க்க முடியும். அதுக்குள்ள அமைச்சர் வந்து ஒருத்தங்களுக்கு பொறுப்பா கொடுத்துட்டு போகணும். அது செய்யல. அம்மா வந்து மருத்துவமனையில இருந்தாங்க. அந்த சமயத்துல 1 மாதத்திற்கு மேல போகும்போது அம்மா என்ன செஞ்சாங்க? இதே சென்னை மருத்துவமனையில தான் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய காவல்துறை பொறுப்பை வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்து பார்க்க சொன்னாங்க. அதுதான் முறை. அந்த முறையை பத்தி பத்திரிகைகளும் பேசல,
உங்களை மாதிரி ஊடகங்களும் பேசல. இப்போ வரும் வழியில வந்து ஓபிஎஸ் அவர்களை நீங்க பாத்தீங்க, எப்படி ஏங்க எங்களுடைய கட்சிக்காரர் அவரு வர்றோம், எதுக்கு பாக்குறோம், இறங்குறோம், பேசுறோம். அது நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பு அது. அதனால நான் பார்த்தேன், பேசினேன். அவரு எங்களுடைய குடும்பத்துல உள்ள ஒருத்தர் தானே, இதுல ஒன்றும் சொல்றது. சரி, அப்புறம் இது வரைக்கும் ஓபிஎஸ் நேரில் சந்திக்காதீங்க பல முறை சொல்லியிருக்காரு. அவரும் உங்ககிட்ட சொல்லி சந்திக்கிறேன் சொல்லியிருக்காங்க. ஆனா பேசின கூட்டணி குறித்து எதுவும் பேசலையே. இங்க நின்று பேசுறது இல்ல அவங்ககிட்ட கேக்குறேன். இங்க நின்றுட்டு பேசிட்டு இருக்கணுங்கிறீங்க. ஒரு 4 சேரை போட்டு உட்காந்து சொன்னா நீங்களே எடுத்தாந்து சேரையும் போட்டுருவீங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இதெல்லாம் வெளில வரமாட்டேங்குது. அதாவது காவல்துறை என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுல வேலை செய்யறவங்க. இப்ப என்ன பண்றாங்க, அரசாங்கத்துல நிதி இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றாங்க புதுசா, இப்போ நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க, மக்களுக்கு தெரியும். 2 வீலர்ல ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டணும்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க ஃபைனுன்னு சொல்லி. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் காவல்துறையினர் ரகசியமா சொல்றது, வெளியில ரெக்கார்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வரணும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா கூட 2 வீலர்ல, அவங்க ஹெல்மெட் போடலைனாலும் 1000 ரூபாய் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு டிராபிக் எஸ்ஐக்கும் ஆய்வாளருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, வாய்மொழி உத்தரவு என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு எஸ்ஐ ஒரு நாளைக்கு 20ல இருந்து 25 கேஸ் புக் பண்ணி ஆகணும். நீ வந்து வசூல் பண்ணியே ஆகணும். வசூல் பண்ணாதான் சம்பளமே கொடுக்க முடியும். மேல உள்ள அதிகாரிகள் சொல்றது தனிப்பட்ட முறையில. நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னாக்க வெளியூருக்கு தூக்கி அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அதனால நீங்க பாத்தீங்கன்னா சென்னை முழுவதும் பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி ஹெல்மெட் இல்லாம உட்காந்துட்டீங்கன்னா, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, இறக்கி வச்சு 1000 ரூபாய் ஃபைனை போட்டு வாங்கிட்டு தான் அனுப்புறாங்க. இந்த மாதிரி இப்ப திமுக வந்து முதல்ல அவங்க கட்சியில செய்வாங்க. எது எங்க ஒரு பிறந்த நாள் அப்படின்னு வச்சுங்க, அங்க பக்கத்துல ஒரு உண்டியல் இருக்கும். அதுல கொண்டா அந்த உண்டியல்ல பணத்தை போட்டுட்டு போ, ஆரம்ப காலத்துல பணத்தை போட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாராவது ஏதாவது பரிசு கொடுத்தாங்கன்னா, அது காய்கறிகளா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், கொடுத்தாங்கன்னா அங்கேயே தூக்கிட்டு இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு விலை அப்படின்னு ஏலம் போடுவாங்க. ஏலம் போட்டு அதை ஒரு கட்சிக்காரங்க பாவம் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு கொஞ்சம் மாற்றம், அரசாங்க வழியா சொல்லி போற வர்ற வண்டிக்காரங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கிற பாக்கெட்ல இருக்க பணத்தை எடு. அதுவும் காலேஜ் பசங்க அந்த கார்டு போட்டுட்டு போயிட்டாங்க, தொலைஞ்சுது. நீ இல்லைன்னா நீ காலேஜுக்கு போக முடியாது, அதனால இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி மக்களை, வாக்களிச்ச மக்களை இப்படி போட்டு நீங்க வாட்டி வதைக்காதீங்க. உங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியல, உங்களுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வர வேண்டியதுல எல்லாம் நீங்க வேற வழியில கொண்டு போயிடுறீங்க. அந்த பணம் அரசாங்கத்துக்கு போக மாட்டேங்குது. ஆனா வழியில போற வர்ற மக்கள்கிட்ட நீங்க வசூல் வேட்டைங்கிற முறை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க அரசாங்க முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நிறுத்துங்கன்னு கேட்டுக்கிறேன் பொதுமக்கள் சார்பா. மிக்ஜாம் புயல் வந்து சென்ற கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக டிசம்பர் 5 வந்தது. சரி, 6000 ரூபாய் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுக்கு மட்டுமே சென்றடைந்தது. மீதம் இருப்பவர்களுக்கு கேஸ் பில் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணுங்க தரேன்னு சொன்னாங்க. ஆனா 60 நாட்கள் கடந்தும் இன்னமும் வழங்கப்படாமல் இருக்கிறது. என்னைக்கு வந்து அவங்க வந்து நீங்க ரெக்கார்ட்ஸ கொடுங்கன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே அது இல்லைன்னு அர்த்தம். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து திமுக காரவங்களுக்கு கை வந்த கலை. அதனால என்னத்தை வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் தேர்தல் அறிக்கையில கொடுப்பாங்க, ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்கிறாங்களே, இப்ப நீங்க போய் கேட்க முடியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீங்க போய் பார்க்க முடியுமா? அது என்ன ஒழுங்கா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல. காரணம் என்னன்னா, அரசாங்க கஜானா காலியா இருக்கு, எங்கேருந்து கொடுக்கறது?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டெல்டா மாவட்டங்கள்ல நெல் அறுவடை பண்ணிட்டு விவசாயிகளா உட்காந்துருக்காங்க. இன்ன வரைக்கும் முழுதா அங்க சென்டரை திறக்கல. அவங்க திறந்தாதான் அவங்க நெல்லை போட முடியும், அவங்களுக்கு கையில காசு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ற ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இது மக்களே புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வழி என்னங்கிறத மக்கள் தான் பார்க்கணுமே ஒழிய, அவங்க திமுக காரங்க மக்களை மூளை இல்லாதவங்க, முட்டாள்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க உங்க ஊர்ல ரோடு போடலன்னு சொன்னீங்கன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் வேலை பாருங்க ஒரு நடக்குது. ஏன்னா திருப்பி போய் இந்த மக்களை ஏமாத்துறது. இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.